ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்பப்பா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுவும் கத்திரி வெயிலும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு இருக்கும்போது இந்த சம்மரை சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 டிப்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, இந்த வெயில் அடிக்கும்போது தான் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு, ஸ்வெட்ரு, அதுக்கப்புறம் ஜர்க்கின்னு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நல்லா துவைச்சி கம்ஃபர்ட்டு இல்லை ஏன்னா சாஃப்ட்னர் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நல்லா முக்கி தாராளமாக தண்ணி வந்து நம்ம ரொம்ப புளின்னு கூட கிடையாது, கொண்டு போய் போட்டோன்னா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக முறுமுறுன்னு நல்லா மடமடன்னு காஞ்சி எடுத்துடலாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பெட்ஷீட்டு, அப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய கம்பளி, ஸ்வெட்டர் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துக்கிறதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கட்டப்பை, நம்ம வீட்டில் வந்து ஒரு 4, 3 கட்டப்பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் தாராளமாக துவைச்சி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இதாங்க டிப் நம்பர் 1ங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஈய பாத்திரங்கள் ஆகட்டுங்க, பித்தளை சாமானம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, மோஸ்ட்லி வந்து நம்ம பொங்கல் வந்து மொன்னாடு க்ளீன் பண்ணும்போது எல்லாருமே வீடு சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த சம்மருக்குன்னே இது இருக்கும் இல்லைங்களா, நம்ம மிளகாத்தூள் அரைச்சி வைக்கும்போது டப்பாலாம் இருக்கும், காலி பண்ணி மாற்றி வைப்போம். அந்த மாதிரி பிளாஸ்டிக் சாமான்கள் இருந்தாலும் சரி, ஈய சாமானுங்க, பித்தளை சாமான் ரொம்ப ரொம்ப நாள் கிடப்பில போட்டு கூட கிடைக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் சரி நல்லா கழுவி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு துளி ஈரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கோணும். இதாங்க டிப் நம்பர் 2. அண்ட் டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து மளிகை சாமானை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறவங்களும் இருக்காங்க, மாதத்துக்கு ஒருக்கா வாங்குறவங்களும் இருக்காங்க. நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பல்காக வாங்கி வைக்கிற ஆளுங்க. அந்த மாதிரி இருக்க டைமில் ஈவன் நீங்கள் மாதம் மாதமே வாங்கி வச்சாலும் சரி, துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடல, சுண்டைக்கடல, சீரகம், கொத்தமல்லி, அதுவும் கொத்தமல்லினா டக்குன்னு உங்களுக்கு பூச்சி ஏறிடும். அந்த மாதிரி இருக்கிறத, வரமிளகா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறதுங்க. இந்த மளிகை சாமானத்தை கம்ப்ளீட்டாக ஏ டு இசட் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறது. அதே சமயம் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பாத்திரங்களும் சரி, பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் எதில் இது பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பல்காக நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம காய வச்சுருக்கக்கூடிய மளிகை சாமானத்தையும் சரி அதுலேயே நம்ம போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிறதுங்க. இதான் டிப் நம்பர் 3ங்க. அண்ட் டிப் நம்பர் 4 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வத்தலுக்கு தேவையானது, பொடிக்கு தேவையான சாமானெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இப்போ மோர் வத்தல் போடுறதாகட்டும், கொத்தவரங்காய் வத்தல் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. அதே சமயம் பொடிக்கு இப்போ முருங்கை பொடி வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சூப்புக்கு ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை கருவேப்பிலையும் சரி, அந்த நம்ம வந்து பொடியாகவும் யூஸ் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணலாம், கருவேப்பிலை உப்பு பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நிறைய மல்டி பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இப்போ அடிக்கக்கூடிய வெயிலில் ஒரே நாள் தான், காலையில் போட்டோன்னா சூப்பராக சாயங்காலம் போது ரெடி ஆயிடும். அதுவும் இந்த வத்தலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் போட்டு வச்ச இந்த வத்தலாக இருந்தாலும் சரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் மேலே வந்து பூஞ்சை ஏறாமல் இருக்குங்க. அண்ட் டிப் நம்பர் 5 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோலப்பொடி வந்து வீட்டில் கலந்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நான் வந்து இது நாள் வரைக்குமே வந்து கலர் கோலப்பொடி டேரெக்டாக தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் சிலர் வந்து ட்ரெடிஷ்னாகவே வந்து கலர் தனியாக வாங்கிட்டு வந்து வெள்ளை கோலப்பொடி தனியாக வாங்கிட்டு வந்து 2யும் கலக்கிறதும் இருக்கும். நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு இந்த கலர் கோலப்பொடி வீட்டில் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த டைமை வந்து இப்போ இந்த சம்மர் டைமில் கூட நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதான் டிப் நம்பர் 5ங்க. அண்ட் டிப் நம்பர் 6 நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணதே தான். இந்த மாதிரி கருவேப்பிலை, முருங்கை இலை அந்த மாதிரி கிடச்சிருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்துகிட்டு நம்ம பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம காஞ்ச கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆகும். இல்லை கருவேப்பிலை பொடி உப்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி, மல்டி பர்பஸ் இருக்குங்க. லைட்டாக வாடி இருந்தாலும் சரி அதை தூக்கி போட வேணாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக எப்படி யூட்டிலைஸ் பண்ணோங்கிறத பார்க்கணுங்க. அண்ட் டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயெல்லாம் ஆட்டியிருந்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஹேர் ஆயில் கலக்கிறதாகட்டும்,
தேங்காய் பருப்பு இருந்து தேங்காய் ஆட்டி வச்சுருந்தாலும் சரிங்க. இது தோட்டத்துல இருக்கவங்க மோஸ்ட்லி தேங்காய் இருக்கு. இல்லைன்னா தேங்காய் வாங்கி ஆட்டுறவங்களா இருந்தாலும் சரிங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேப்ப எண்ணெய் வேப்பங்கொட்டை கிடைக்கிறவங்க வேப்பங்கெண்ணெய் ஆட்டி வச்சிருக்கிறதும் இருக்குங்க. அந்த மாதிரி ஏற்கனவே ஆட்டி வச்ச எண்ணெய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில்ல காய வைக்கிறது நல்லாவே தெளியும். சிக்கு பிடிக்காம இருக்கும். அதனால தான் வந்துட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றதுங்க. நம்ம அதுக்கு எண்ணெய் காய வைக்கையில மட்டும் டைரெக்ட்டா அதோட மூடி போட்டு மூடாதீங்க. ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா ஏதோ ஒரு துணி வந்து உள்ள டஸ்ட் படியாமல் இருக்க போட்டு லைட்டாக ஒரு நூல் போட்டு கட்டிட்டீங்க இல்லைன்னா டொயின் போட்டு கட்டிட்டிங்கன்னா கூட போதுங்க. எண்ணெயை வந்து நம்ம ப்ராப்பராக வந்துட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறதுங்க. அண்ட் டிப் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து நம்ம கோதுமை மாவெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா? தனியாக வாங்கிட்டு வந்து அரைச்சாலும் சரி, இல்லை பல்காக வாங்கிட்டு வந்து அரைக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு 2 கிலோ அளவாக அப்படி இந்த மாதிரி இருக்குன்னா கூட இப்போ இந்த டைமில் வந்துட்டு நல்லா வெயில் அடிக்குது. காலையில நல்லா மொட்டை மாடி இதோ இல்லை நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய இதோ அட்லீஸ்ட் கடைசியில் கழுவி விட்டுட்டு ஒரு பாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க கோதுமையாகட்டும். அண்ட் டிப் நம்பர் 10 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் போட்டுக்கிறதுங்க. நான் வந்து ஊறுகாய் வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் எடுத்துக்குவேன். நான் ஊறுகாய் போட்டு தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப இன்ஸ்டன்ட் ஊறுகாய்ங்கிறத விட ரொம்ப நாளைக்கு வச்சு கெடாமல் எப்படி இது பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடியதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த சம்மரை நம்ம வந்து ஏன்னா உப்பு தண்ணி விட விட கொஞ்சம் அது எவாப்ரேட் ஆகும்போது இன்னுமே நமக்கு ஃப்ளேவர் வந்து அதிகமாகுங்க. அதனால தான் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு இப்போ கோதுமை மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ராகி மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சத்து மாவு நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ மாவு ஐட்டத்துக்கு வந்து அந்த பொருளெல்லாம் காய வைக்கிற இது இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம தேங்காய் சதனதுக்கப்புறம் இந்த தேங்காய் மூடி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து வெயிலில் நான் காய வச்சு எடுத்துக்குவேன். நான் வந்து முழு தேங்காயாக வந்து வாங்கிட்டு வருவேங்க. அதோட மட்டையும் இருக்குது இல்லைங்களா, அதையும் மட்டை வாங்கினதுக்கப்புறமா எல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்குவேங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிற நேரம் இப்போ வெயில் அடிக்குது பரவாயில்லைங்க. நம்ம தீ போட்டு டக்குன்னு பற்றிக்கிறது எல்லாம் இது பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் அடுப்பில் தனியாக வந்து தனி அடுப்பு வச்சுருந்தாலும் சரி அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம திஷ்டி சுற்றி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கற்பூரம் அந்த சாம்பிராணி சூடம் எல்லாம் காமிப்போம் இல்லைங்களா, அப்போது நம்ம போயிட்டு தலன் போடுறதுக்கு கண்டிப்பாக தேங்காய் தொட்டி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அது பூஞ்சை பிடிச்சிட்டு இருக்கிறதோ இல்லை ஈரப்பதம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் ஒரு பல்காக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஈவன் வெளியே மழையே பெஞ்சிட்டு இருந்தாலும் சரி, சாம்பிராணி போடணுமா, தூபக்காலுக்கு வந்து இது பண்ணோமா ரெடி பண்ணோமா, டக்குன்னு போட்டோமா, சூப்பராக வந்துட்டு நமக்கு தலன் ரெடி ஆயிரும். அந்த பர்பஸ்க்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த தேங்காய் தொட்டி மட்டையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க. இதே தோட்டங்காட்டில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தண்ணி அடுப்பு டெய்லி யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டா கூட மழை காலத்தில் சைடில் கூட நம்ம வச்சு எரிச்சிக்கலாங்க. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்பு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதோ ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தாங்க. நான் இப்போ கொடுத்துருக்க இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.